கௌதம் செல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம இந்திரா கிட்ட வந்து கமிஷனர் வந்து பேசுகிறாங்க. நீ எதுக்கும் உஷாரா இருமா. ஏன்னா உங்களை சுற்றி வந்து பெரிய சதி வேலையே நடந்துகிட்டு இருக்கு. இவன் தனியாலாம் வந்து எதையும் செயல்பட்டுருக்க முடியாது. உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் உதவி செய்யாமையும் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எப்படி இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து க்ளூ கொடுக்குறாங்க கமிஷனருக்கு. அப்போனா இவன் பின்னாடி கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. யார் என்ன ஏதுன்னு உனக்கு சந்தேகம் இருக்கா? இப்போதைக்கு ராகினியை வந்து மாட்டி விட்டா சரி வராதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்படியே வந்து சரி சார் நான் போயிட்டு வரேன், கொஞ்சம் உஷாராக சேஃபாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் மட்டும் அமுச்சு வச்சிடுறாங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட புகார்லாம் வந்துகிட்டு இருக்கு, பார்த்து நடந்துக்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கமிஷன் வந்து அந்த அதிகாரியை வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இல்லை சார் என் மேலே எதுவும் தப்பு இல்லை, இவன் மேலே யார் இப்போ தப்பு பண்ணியிருக்கா யார் தப்பு பண்ணலன்னு சொல்லி விசாரணை பண்ணி தெளிவான வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் எனக்கு அமுச்சு வைக்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி அதிலேயே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கமிஷனர். ஒரு பக்கம் வந்து இந்திரா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஜெயா காலில் வந்து உட்காந்துட்டு இதை வந்து ராகினி பார்த்தா தூக்கி வரையப்பட்டது. என்னடா இவன் மாட்டுக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கா, இவனை எப்படி வெளில விட்டாங்க, அஜய் தான் சொன்னானே இந்திரா தான் காரணம்னு. அந்த போலீஸ் அதிகாரி கூட ஜேபிக்கு தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சுப்பிரமணியனை தூக்கி உள்ளே வச்சவங்க தானே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ராகினி மரியாதையை ஏஞ்சி போடி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல எதுவாக இருந்தாலும் அத்தை பேசிட்டோம், நீ யார் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி ராகினி வந்து சத்தம் போட்டு பேசுகிறாங்க. நம்ம சந்திரா நீ எல்லாம் பேசக்கூட தகுதி இல்லை, உங்கள் பொண்ணுங்களால தான் என் குடும்பத்தில் அடுக்கடுக்காக வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு, ஏன் பொண்ணுங்களாலையா இல்லை ஒன்னாலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்திரா மரியாதையாக சொல்கிறேன் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை, எங்கள் அத்தை கிட்ட நான் தான் பேசணும், மாமாவுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க அத்தை, யார் வேணா என்ன வேணான்னு சொல்லிட்டோம், மாமாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு உங்கள் வயால் சொல்லுங்கிற மாதிரி இந்திரா வந்து ஜெயா காலில் விழுந்து கதற. அப்பன்னு பார்த்து இந்திராவை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. நம்ம ராகினி அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லி காவியா வந்து மிரட்டுறாங்க. நம்ம ராகினிய ஓ உனக்கெல்லாம் பேச தெரியும் எனக்கு இப்போதான் தெரியும், ஏய் ராகினி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக்கிட்டு இருக்க, டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்னா நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் சொன்னாங்களே, அப்படி இருக்கும்போது இவ்வளோ கேவலமாக வந்து நடந்துகிட்டு இருக்க, மரியாதையாக சொல்கிறேன் இங்கே பேசாமல் வந்து உட்காந்துரு, வாயை திறந்தான்னு வச்சுக்க, அவ்வளோதான் அத்தை நீங்கள் சொல்லுங்க அத்தை, என்ன ஆச்சு அத்தை, யார் வேணா என்ன வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் சொல்கிற நிலைமையில இல்லை, கொஞ்சம் நேரம் பேசாமல் இருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெயா வந்து எச்சரிக்கிறாங்க. இந்திரா தான் முழுக்க முழுக்க காரணம்னு இன்னமும் ஜெயா அம்மா வந்து நம்புறாங்க. அந்த இடத்துல சுபா வந்து மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு வந்து பரிபூர்ணமாக வந்து குணமாகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சாமி கும்பலான்னு சொல்லிட்டு பிள்ளையாட்டை வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. கௌதம் வந்து பார்த்துட்றாங்க. இந்திரா நீ வந்துட்டியா, நீ சேஃப் ஆகிட்டியா, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உனக்கு, அஜய் உள்ளே தானே இருக்கான், எப்படி நீ வெளில வந்த, அதெல்லாம் அப்புறமேட்டு சொல்லிக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் தான் பத்திரமா வெளில வந்துட்டேன்ல, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுச்சு, கமிஷனர் வந்து என்கிட்ட பேசி எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி கையெழுத்தை மட்டும் வாங்கி வெளியில் வந்து விட்டாங்க. இங்கே பிரச்சனையெல்லாம் அது இல்லை முக்கியம், இப்போ சுபா அக்கா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் எனக்கு தெரிய வேண்டியது மாமா எப்படி இருக்காங்கன்னு உன் வாயால் சொல்லணும். அப்பாவுக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது, இருந்தாலும் வந்து இன்னமும் வந்து பிரச்சனை இருக்குன்னு தான் மருத்துவர் வந்து சொல்கிறாங்க. என்ன கௌதம் இப்படி குழப்புற, ஆமாம் ஷோல்டரில் வந்து அடிபட்டுருக்குல, அதனால தான் எல்லோரும் வந்து பட்டமாக இருக்காங்க, உனக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க. ராமச்சந்திரன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கண்முழிக்க போகிறாங்க. டாக்டர் பார்த்து முடிச்சுட்டு ஒவ்வொருத்தராக வந்து பாருங்கன்னு தான் சொன்னாங்க. ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து திடுபுடுன்னு உள்ளே வந்து போகிறாங்க. ஜெயா அழுவாத ஜெயா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி யதார்த்தமாக அழுகுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெயா அழுகுறத பார்த்து ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா என் மேலே தான் அன்பு பாசம்லாம் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களெல்லாம் விட்டுட்டு என்னாலாம் போக முடியாது சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லோரும் நல்லா இருக்கீங்களே, எல்லோரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுப்பா, எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லும்போது சுற்றி தேடுறாங்க. அச்சோ மாமா வந்து இந்திராவை தான் தேடுறாங்க. இந்திராவை இப்போ மீட் பண்ணி பேசிட்டாங்கன்னா, இந்திரா என் பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து அக்காவாலி எதுவும் பேச முடியாது, இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்திராவை வந்து வீட்டை விட்டு தள்ளி வச்சாதான் நம்ம காவியாவை ஏதாவது பண்ண முடியுங்கிற மாதிரி ராகினி எப்போதும் போல கேவலமாக வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்திரா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்திரா எங்கே இருக்கா, வெளியே தான் இருக்கா, ஏன்னா இந்திரா இந்த ரூம்குள்ளே வரப்போ ராகினி வந்து மரியாதை கெட்டு போயிடும் இந்த ரூம்குள்ளே வந்தா அப்படின்னு சொல்லி எச்சரிச்சதுனால சந்திராவும் அந்த இடத்துல நம்ம இந்திராவும் ரூம்குள்ளே வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாமா, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி காவியா வந்து கொடுக்கணும்னு வெளியில் வந்து போகிறாங்க. இந்திரா வந்துடுறாங்க. அம்மாடி ஸ்மார்ட் கேர்ள் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எப்படி மாமா இருக்கீங்க, எனக்கு என்னம்மா நீங்கள் எல்லாம் சூப்பராக நல்லா இருந்தாலே எனக்கு அதுவே போதும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கௌதம் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, என்றைக்குமே வந்து ஜோடியாக அழகாக இருக்கணும், பார்க்குறது கண்ணுக்கு லட்சணமா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு என்ன மாமா, நாங்கள் இன்னும் ஏகப்பட்ட காலம் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்க, இது தாமா ஸ்மார்ட் கேளுங்கிறது, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தொலைநோக்கு பார்வையிலேருந்து பார்க்குறல ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க.
ஒரு பக்கம் ஜெயா இதெல்லாம் கேட்குறாங்க. என்னது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா? அது மாதிரி தான் நானும் முடிவு எடுத்திருந்தேன். ஆனா இந்திராவ பத்தி இப்ப நடக்க வேண்டிய தகவல்லாம் கேட்டா, என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, கதிர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா கூடிய சீக்கிரம் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அசதியா தான் இருக்கணும். பார்த்துக்கங்க. இல்லப்பா கதிரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பா பழையபடி சூப்பரா வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் வெற்றி சொல்றாங்க. ஓகே ஓகே. எனக்கு மட்டும் வந்து எல்லாரும் வந்து அகென்ஸ்டாவே பேசுங்கங்கிற மாதிரி தான் கதிர் வந்து யோசிக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா சம்மந்தி, நாங்க என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க.